என்னடா இன்னைக்கு வேலை இருக்குல்ல? எத்தனை மணிக்கு கிளம்பணும்? மணி ஆயிடுச்சுமா. 8:30க்கு வர சொல்லியிருக்காங்க. எங்கேயோ வெளியில் போகணுமா. அதை இப்போ கிளம்பிடுவேம்மா. எத்தே காப்பி எடுத்துக்கோங்க. குடு குடு, எப்போ கேட்டேன் எப்போ கொண்டு வந்து தர்றேன். மாமோய் நீங்கள் காப்பி எடுத்துக்கோங்க. குடு லட்சுமி. லட்சுமி, என்னது இது? காப்பி வாயிலே வைக்க முடியல. நல்லா தானம்மா இருக்கு. எங்கே நல்லா இருக்கு? காப்பியில் ஒரு வண்டி ஜீனியை போட்டிருக்கா உன் பொண்டாட்டி. எனக்கு தான் சுகர் இருக்குல்ல, இவ்வளோ ஜீனியை போட்டால் நான் போய் சீக்கிரம் சேரதானா இப்படி பண்ணுறா? ஐயோ அத்தை, இது நித்யாவுக்கும் ரமேஷ்க்கும் போட்ட காப்பித்த. உங்களுக்கு இந்த பாருங்க, இந்த கப்பில் இருக்குது. நீங்கள் தாத்த மாற்றி எடுத்துட்டீங்க. ஏன் இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன? குடிக்கையில் பார்த்துட்டு தானே இருந்த. சரி விடுங்கம்மா. காலையிலே எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த காப்பியை வேணால் எடுத்து குடிங்க. இது இப்போவே நல்லா ஆறி போச்சு. இதை நான் போய் குடிக்கவா? போ, உள்ளே போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வா. போ, சீனி போடாமல் கொண்டு வா. சரி த, நான் இப்போ போய் எடுத்துகிட்டு சூடு பண்ணி கொண்டு வரேன் த. அதெல்லாம் அவள் கொண்டு வருவாம்மா. பொண்டாட்டியை ஒன்று சொல்லக்கூடாது, அப்படியே வந்துடுவான். இந்தா ஜீனி அதிகமாக போட்ட காப்பி கப்பை அப்படியே என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா, அதை வாங்காமல். இதை நான் மறுபடியும் அப்படியே பேச்சுவாக்கில் குடிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு சுகர் ஏறணும். இதாண்டா உன் பொண்டாட்டியோட ஆசை. அவ்வளோதானம்மா. அதை கொடுங்க, நான் கொண்டு போய்க்கிறேன். என் கையில் கொடுங்க அதை. வாடா, வாமா. என்ன காலையில் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க இன்னைக்கு? இருங்க, காப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், குடிக்கலாம். லட்சுமி, லட்சுமி, ரமேஷ்க்கும் நித்யாவுக்கும் சீக்கிரம் ஒரு 2 டம்ளர் காப்பி கொண்டு வா. இதோ எடுத்துகிட்டு வரேன் த. இந்தாங்க கொழுந்தனாரே, இந்தா நித்யா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. என்னடா நான் வந்தோடனே கேட்டேன் உங்ககிட்ட, என்ன இன்னைக்கு 2 பேரும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டிங்கன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதான் இன்னும் டைம் இருக்கே. இல்லைம்மா, நைட்டு ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிச்சுமா. அதான் நேற்று நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டோம். அதனால தான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டோம்மா. என்னம்மா நித்யா, காலையில் டிஃபன் என்ன செய்ய சொல்லட்டும்? அத்தே, எனக்கு பூரியும் கிழங்கும் சாப்பிடணும் போல இருக்குதே, அதுவே செஞ்சுருங்க. நான் எங்கம்மா செய்ய? லட்சுமி தான் எல்லாமே செய்வா. என்ன லட்சுமி? சொல்லுங்க தே. என்னத்த சொல்ல? அவள் முன்னாடி தானே கேட்டா. போய் பூரிக்கு மாவு பசை, கிழங்க வேக வை. பூரி கிழங்கு நித்யா கேட்டால செஞ்சு கொடுப்போம். எத்தே, அது காலையிலே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் தே. வெந்துட்டு இருக்கு. தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி அரைச்சி சட்னி வச்சுருக்கேன் த. இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே. பிள்ளைங்க வேறு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னும் நேரம் இல்லையத்த இப்போ செய்கிறதுக்கு. நாளைக்கு வேணால் செஞ்சு தரவா? என்ன தண்டபாணி இதெல்லாம்? உன் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றதுலே இருக்காளா? அதுதான் அவள் காலையிலே எழுந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாள்லம்மா. இப்போ பூரி செய்ய சொன்னால் எப்படிம்மா பண்ணுவா? இன்னைக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிடுங்க எல்லாரும், நாளைக்கு செஞ்சு தருவாம்மா. ஏண்டா, அப்போ இந்த வீட்டில் என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை. சரி விடுங்கம்மா, அன்னைக்கு ஒரு நாள் தானே, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடுங்க. பாவம் காலையிலே அன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. இப்போ அதான் என்ன பண்ணுறது? அப்படி இல்லைடா, இவ வீட்டில் என்ன வேலை பார்க்குறான்னு இவனால் இதெல்லாம் செய்ய முடியல. நாங்களாம் அப்போ பார்க்காத வேலையை அவள் இப்போ பார்க்குறா. என்ன பண்ண? இந்த வீட்டில் இப்போல்லாம் இவ வைக்கிறத சட்டமாகிருச்சு. நம்ம எதுவும் பேச முடியலை. நம்ம சொல்கிறதெல்லாம் யார் கேட்குறா? ரமேஷ், டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். சரிம்மா, நான் போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். லட்சுமி, மன்னிச்சிரும்மா அம்மா இப்படி பேசுனதுக்கு. சேச்சா, என்னம்மாம்மா இப்படி போய் மன்னிப்பு இப்போலாம் என்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, யார் பேசுனா? அத்தை தானே. இன்னைக்கு நேற்று நான் அத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னை ஒரு நாள் திட்டலைன்னா எனக்கே போர் அடிச்சிடும். நீங்கள் வேறு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி, நீங்கள் எப்போ வேலை கிளம்புறீங்க? மணி ஆயிடுச்சுல, கிளம்புங்க போங்க. நானும் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன்.
ம் சரிம்மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரி பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க சரியா? ஏன் மாமியா திட்டுதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா வருஷம் 365 நாள் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்பப்போ அவங்க பேசலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் பழகி போச்சு. கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன பண்ணுறது, கணச்சு தானே ஆகணும். பண்ணுவோம்.